ஹோண்டா அமேஸில் நிறைய பெட்ரோல் வண்டி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ டீசல் வண்டி வந்து இன்றைக்கான அப்டேட்டில் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. பட்டுக்கோட்டை பக்கம் முத்துப்பேட்டையில் தான் இந்த வண்டி வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. டீசல் அமேஸுங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனல்லையோ ஃபேஸ்புக் பேஜையோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா மஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டி எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா அமேஸ் SMT 1.5 ஐடி டெக். ஸோ இந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோண்டா அமேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2013 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,05,400 கிலோமீட்டர் வந்து டிரைவ் ஆகிருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். பேக் ஸ்பாய்லர்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமராவும் வண்டியில் வந்து இருக்குது. வண்டியோட இன்டீரியர்லாம் அல்டிமேட்டடாக இருக்கும். கலரும் வந்து அட்ராக்டிவான ஒரு பிளாக் கலர். வெஹிக்கிள் லுக் வைஸ் ஃப்ரண்ட் சைட் லுக் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்பர் வந்து ஹைலைட்டுங்க, 4545 நல்ல ஃபேன்சி நம்பராகவே வந்துருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்கும், நல்லா ஷைனிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம அடுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட அப்படியே ஃப்ரண்ட் சைட் லுக் பாருங்கள். வண்டியோட டயர் பாயிண்ட் காமிக்கிறாங்க பாருங்கள். டயர் பாயிண்ட்டும் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இருக்குது. டயர் பாயிண்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 90% டயர் பாயிண்டோட கண்டிஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறீங்க. எல்லா டயர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் வந்துருக்கும். டீசலில் இது லிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வண்டியில் வந்து தாராளமாக வந்து கிலோமீட்டர் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. பேக் ஸ்பாய்லர்லாம் கொடுத்து வண்டியை டாப்பாகவே வந்து வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஈவனாக எல்லா டயர் பாயிண்ட்டும் காமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 விண்டோவுமே பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும். பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறாங்க பாருங்கள். இன்டீரியர்லேருந்தே மிரர் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் எல்லாமே இண்டிகேஷன் வந்து நம்ம இன்டீரியர்லேருந்தே அந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஆப்ஷன் வருது. 1,05,200 கிலோமீட்டர் வந்து டிரைவ் ஆகிருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் சைடு டேஷ்போர்டோட வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே அப்படியே ஜென்யூனாக இருக்கும். பாக்கெட் சீட் டைப்பில் இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக வந்து பார்த்துக்கோங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே வீடியோவிலே காமிக்கிறாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாப் அப்போசர்லாம் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது. டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் பேடாக இருக்குது. மற்றபடி எல்லா சீட்டுமே ஒரிஜினாலிட்டியாக சூப்பராகவே இருந்திருக்குது. பேட்ரி வந்து புது பேட்ரி தான் வச்சுருக்கிறாங்க. வண்டியோட பேக் சைட் சீட் கவர்ஸை காமிக்கிறாங்க பாருங்கள். செப்ரேட்டாக பவர் விண்டோக்கான சுவிட்சஸும் பேக் சைட் டோர்லேயும் வந்து இருக்குது. உங்களுக்கு மிரர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேஷனுக்கான லைட்ஸும் வந்து வந்துடுது. இன்ஜின் தான் வண்டிக்கு முக்கியம் இல்லையா? ஸோ இன்ஜினோட ஹெட்ரூம் இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள், லைவாக பாருங்கள். இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோண்டா இன்ஜின் பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஏபிஎஸ் வந்துடும். அந்த அப்ராம் சைட்லாம் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த ஆப்ட்ரான் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்கள். ஒரிஜினல் டாட் அப்படியே வந்துருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக A to Z இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டாங்க. ஆயில் லீக்கேஜோ ஆயில் கசிவோ அந்த மாதிரி சிங்கிள் அளவு கூட உங்களுக்கு வந்து இருக்காது. இன்ஜின் அப்படியே ஃபுல் பேக்கடு இன்ஜினாக பக்கா இன்ஜினாக வந்து இருக்குது. அப்படியே அந்த சேஸ் நம்பரு அந்த இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதையும் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இந்த வண்டி வந்து பக்கா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரியர் டிஃபாக்கர் இருக்குது பேக்கில். அண்ட் உங்களுக்கு அப்படியே பின்னாடி காமிக்கிறாங்க பாருங்கள். ஸ்டெப்னியோட கண்டிஷன் பாருங்கள். அந்த லுக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக வந்து பாருங்கள். நல்லா ஒரிஜினாலிட்டியாகவே வந்து இருக்குது. டிக்கி ஸ்பேஸுமே ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் வந்து பின்னாடி வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடும் அந்த ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ பட்டுக்கோட்டை பக்கம் முத்துப்பேட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வண்டியை வந்து நீட்டாக எடுத்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைனாக அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருப்போன்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் அடிபாடு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,89,000 ரூபாய். ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டே வந்து குறைச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.